ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எனக்கு தெரிஞ்ச சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குளியல் பொடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். குளியல் பொடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த குளியல் பொடியில என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இன்கிரீடியன்ஸோட நேம்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னா, இதுல பொட்டானிக்கல் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நேம்ஸ் பார்க்க போறது இல்ல, இதோட தமிழ் நேம் என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதோட நேம் என்னெல்லாம் பார்த்துடலாம். இந்த குளியல் பொடியில மொத்தமா 18 இன்கிரீடியன்ஸ் சேர்த்திருக்காங்க. அது என்னெல்லாம் இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்திருக்காங்க. செகண்ட் பூலாங்கிழங்கு சேர்த்திருக்காங்க. தேர்ட் கொஸ்டம்னு ஒன்னு சேர்த்திருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஃபோர்த் செண்பக பூன்னு ஒன்னு சேர்த்திருக்காங்க. ஃபிஃப்த் ரோஸ் சேர்த்திருக்காங்க. சிக்ஸ்த் மாசி பத்திரின்னு ஒன்னு சேர்த்திருக்காங்க. செவன்த் கற்பூர வள்ளி தான் சேர்த்திருக்காங்க. எயித்து கல்பாசி சேர்த்திருக்காங்க. அப்புறமா நைன்த் பூவந்தி சேர்த்திருக்காங்க. 10th சீக்கக்காய் சேர்த்திருக்காங்க. அப்புறமா 11th சந்தனம் சேர்த்திருக்காங்க. 12th என்ன இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்காங்கன்னா, 12th கார்போகரிசின் ஒன்னு சேர்த்திருக்காங்க. 13th கருஞ்சீரகம் சேர்த்திருக்காங்க. 14th ஓமம் தான் சேர்த்திருக்காங்க. 15th கோரை கிழங்குன்னு ஒன்னு சேர்த்திருக்காங்க. 16th ஆவாரம் பூ சேர்த்திருக்காங்க. 17th லெமன் சேர்த்திருக்காங்க. 18th உளுந்து சேர்த்திருக்காங்க. இதுல சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே மூலிகை பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. அதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நம்ம ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குளியல் பொடியில என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்திருக்காங்கன்னு பார்த்தாச்சு. இப்ப இந்த குளியல் பொடி யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். குளியல் பொடி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தா அது எல்லாமே சரியாயிடும். அப்புறமா நம்ம ஸ்கின்ல ஒரு சில பேருக்கு ஸ்கின்லாம் அப்படி ஊறல் மாதிரி இருக்கும். அவங்கலாம் இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது அந்த ஊறல் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அப்புறமா இந்த குளியல் பொடி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜிஸ் அடையாளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது கரும்புள்ளி, டார்க் ஸ்பாட் அது ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிடும். அப்புறமா கண்ணில் கருவளையம் இருந்துச்சுன்னா அதுக்குமே இந்த குளியல் பொடி ரொம்பவே நல்லது. கண் கருவளையத்துக்கு இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணும்போது அந்த கண் கருவளையம் எல்லாமே சரியாயிடும். இந்த குளியல் பொடியை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல வியர்வை ஸ்மெல்லுக்கு இடமே இருக்காது. ஏன்னா இந்த குளியல் பொடி நல்ல வாசனையா இருக்கும். இந்த குளியல் பொடியை நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. உடம்புல எங்கெல்லாம் ஓவரா ஸ்வெட் ஆகுமோ அந்த இடத்துல இந்த குளியல் பொடி தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நம்ம உடம்புல ஸ்மெல்லுங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது. உடம்பு நல்ல வாசனையா இருக்கும். குளியல் பொடியை நம்ம ஒரு 1 month தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்டன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். குளியல் பொடி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குளியல் பொடி இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்கலாம் இது யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம உடம்புக்கு. குளியல் பொடியோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இதை நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த குளியல் பொடியை நம்ம உடம்புக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. நீங்க எப்பவுமே நார்மலா குளிக்கிற மாதிரி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உங்க உடம்ப. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குளியல் பொடி கொஞ்சமா எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேணாம். இந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவு நீங்க டெய்லியுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. குளியல் பொடியோட ஸ்மெல் செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல வாசனையா இருக்கு. குளியல் பொடியோட நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டாம். எதுவுமே ஆட் பண்ணாம இந்த குளியல் பொடி மட்டும் எடுத்துக்கிட்டு உங்க உடம்பு ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. முக்கியமா உங்களுக்கு எங்கெல்லாம் ஓவரா ஸ்வெட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் தேய்ச்சி விட்டுருங்க. உடம்பு ஃபுல்லா இதை தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நீங்க இதை ட்ரை ஆகலாம் விட வேண்டாம். அப்படி நம்ம தண்ணி ஊத்தி இதை வாஷ் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இதை கண்டினியூஸா நீங்க 1 month
இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வரும்போதே நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜிஸும் வராது. முக்கியமா நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். குளியல் பொடியை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. குளியல் பொடி வந்து நான் வந்து ஒரு நாட்டு மருந்து கடையில தான் வாங்கியிருந்தேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். உங்களுக்கு எங்க அவைலபிளா இருக்குதோ நீங்க வந்து அங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.